vlog வந்து நான் மார்னிங்லேருந்து எடுத்துட்டேன். ஹாய் ஹலோ ஆல், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹாப்பி மார்னிங். ஸோ இன்றைக்கி வந்து மார்னிங் சொல்லிட்டு என்னோட மார்னிங் ரொட்டீனை தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். ஆஸ் யூஷுவல் நம்ம வீடியோவில் எப்போதும் இருக்கிற மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸ் அண்ட் வந்து நிறைய குட்டி குட்டி டாபிக்ஸ் அண்ட் டிப்ஸோட ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான vlogs வந்து உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். மணி வந்து ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். சரி, ஓகே, அம்மா இருக்கிறதுனால கொஞ்சம் அந்த கலர் கோலம்லாம் போடுறாங்க. நமக்கு வரும், ஆனால் இவ்வளோ அழகெல்லாம் வராது, உண்மையாக ஒத்துக்கணும்ல. ஸோ நம்ம அந்த அவுட்லைன் மட்டும் வந்து கொடுக்கலாம். ஃபினிஷிங் அவங்களுக்கு எப்படி இருக்குன்னு நான் காட்டுறேன். நிறைய வந்து அந்த கோல புக்கெலாம் நோட்டெல்லாம் போட்டு அழகாக வந்து வச்சுருப்பாங்க. பட் இங்கே வந்து பெருசாக போட முடியாதுங்க, சின்ன இடம் தான் அப்பார்ட்மெண்ட்ன்றதுனால. ஸோ இருக்கிற இடத்துல எவ்வளோ ஷேப்பில் போட முடியுமோ, ஏன்னா கொஞ்சம் நடந்து போவாங்க, அதனால் வீட்டு வாசல்கிட்ட மட்டும்தான் போட முடியும். அதனால் ஓரளவுக்கு ஒரு சின்ன ஷேப்பாக தான் போட்டிருக்கோம். அண்ட் நம்ம போட்டு முடிச்சுட்டு பேலன்ஸ் மேலே இருக்கிற அவுட்லைன்லாம் பார்த்திங்கன்னா நான் கொடுத்துட்டேன். அண்ட் வந்து எக்ஸ்ட்ரா கலர் டெக்கரேஷன்ஸ்லாம் அவங்க தான் பண்ணிகிட்ருக்காங்க. மோஸ்ட்லி வந்து நான் மார்னிங் ஒரு 5 o'clock எழுந்துருவேன், எப்படியும் ஸ்கூல் ஆஃபீஸ்க்கு நான் ரெடி பண்ணுறதுக்கு. பட் எனக்கு போடுறதுக்கு வந்து டைம் இருக்காது, ஏன்னா நமக்கு அந்த இடம் சரியாக இருக்கும். இங்கே ஒரு 1/2 hour நமக்கு வேணும். பட் அம்மா இருந்ததுனால கொஞ்சம் நான் வந்துட்டு ஹெல்ப் பண்ணிவிட்டு அப்படியே அங்கேயும் போய் வேலை பார்த்துட்டு ஸோ அந்த மாதிரி போட்டு முடிச்சாச்சு. ஃபினிஷிங் வந்து இப்படி தான் வந்தது. அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் வந்து கலர் கோலம் நாங்கள் வந்து போடுறோம். சும்மா அதையும் பார்த்தீங்கன்னா வீடியோவில் வந்து ஆட் பண்ணேன். மார்னிங் ரொட்டீனில் அப்படியே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ வந்து இப்போ மார்கழி மாதமில் ஈவினிங் வந்து விளக்கிறதா, மார்னிங் வந்து தீபம் வாசல் ஏற்றி வைப்போம் இல்லையா. ஸோ அதுக்கு வந்து இந்த மாதிரி 2 செட்டு வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க அம்மா. அகல் வந்து இது மேலே வச்சு வைக்கிற மாதிரி அவ்வளோ அழகாக இருந்ததுங்க. ஸோ நம்ம வீட்டுக்கு வரவங்களுக்கு தாம்பூலம்ல இந்த மாதிரி வந்து ப்ரெசென்ட் பண்ணலாம், நல்ல ஐடியாவாக இருக்குல்ல. எனக்கு இந்த அகல் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இது மேலே அகல் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஏற்றினோன்னா கொஞ்சம் கீழெல்லாம் எண்ணெய் சிந்தாமல் இருக்கும். வாசலுமே பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது, அந்த கலர் கோலம் அண்ட் வந்து இந்த விளக்கோட பார்க்கும்போது. ஸோ மார்னிங் இங்கே வந்து வேலை முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த பிரேக்ஃபாஸ்ட் வந்து பிரணவ் குட்டியோட ஃபேவரட், எல்லாருக்குமே ரொம்ப. இந்த ரெசிபியை உங்கள் கிட்ஸுக்கு செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக செம்மையாக இருக்குது அப்படின்னு அவங்கள வந்து அவங்க அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. அந்தளவுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும், எனக்கும் ரொம்ப பிடிக்கும். ரெடி பண்ணலாம். அதுக்கு வந்து பேசிக்காக வந்து ப்ரெட்டு அண்ட் வந்து மஷ்ரூம், சீஸ் இதெல்லாம் வந்து வேணும். சாண்ட்விச்சமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி வேறு மாதிரி பண்ண போகிறோம். ஸோ ரெடி பண்ணலாம் வாங்க. ஸோ என்னென்ன வேணுமோ எல்லாமே வந்து எடுத்து வச்சுருக்கேன். ப்ரெட்டு அண்ட் வந்து சீஸு, மஷ்ரூம் அண்ட் முக்கியமான ஒரு பொருள் பக்கத்தில் 2 இருக்குது. அது ஏன் இதோட நான் எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். அண்ட் மஷ்ரூம் நமக்கு இவ்வளோ தேவைப்படாதுங்க, இதில் 1/2 இருந்தால் போதும். பேலன்ஸ் வந்து நான் குழம்புக்காக எடுத்து வச்சுடுவேன். ரொம்ப நல்லாயிருக்கும் மஷ்ரூம் குழம்பு. அந்த ரெசிபி நான் சீக்கிரமாகவே ஷேர் பண்ணுறேன். அண்ட் எவ்வளோ வேணுமோ அதெல்லாம் எடுத்துகிட்டு பக்கத்தில் இருக்கு இல்லையா பனங்கிழங்கு, இது நான் ரொம்ப ரொம்ப ஹெல்த்திங்க. ஆக்சுவலாக எல்லா இடத்துலையுமே கிடைக்கும். இது நான் பிரணவ் குட்டியை ஒரு சின்ன பீஸ் நான் சாப்பிட வைக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டேன். அவன் வந்து சாப்பிடல, அவனுக்கு பிடிக்கல. பட் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த ரெசிபியில் ஆட் பண்ணி கொடுக்க போகிறேன். கட் பண்ணி வச்சுருந்த கார்லிக் ஆட் பண்ணிக்கலாம். கேப்சிகம் போட்டிருக்கேன், பட் கேப்சிகம் வந்து நீடட் இல்லை. இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருந்த மஷ்ரூமை ஆட் பண்ணிக்கலாம். நான் எவ்வளோ மஷ்ரூம் வேணுமோ அந்தளவுக்கு எடுத்துகிட்டு பேலன்ஸ் இருக்கிற மஷ்ரூமை நான் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். ஸோ குழம்பு வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். சால்ட்டு தேவையான அளவுக்கு
போட்டாச்சு. இப்போ இதில் வந்து பால் சேர்த்துக்க போகிறோம். பால் எவ்வளோ வேணுமோ ஆட் பண்ணிவிட்டு ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சி வரதுக்காக கொஞ்சம் ஃப்ளோர் வந்து சேர்க்குறேன். ஜஸ்ட் இது வந்து இந்த க்ரீமியாக வரும், அதுக்காக தான். அதனால லைட்டாக ஆட் பண்ணால் போதும். இவ்வளோ பால் வேணுமோ பால் அந்தளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு பால் எடுத்து ஓரமாக வச்சிடலாம். இப்போ இதில் என்னென்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா பெப்பர் வந்து சேர்க்குறேன். பெப்பர் வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து சேர்க்கணும், வேணான்னா அவாய்ட் பண்ணிடலாம். நான் பீஸா டாப்பிங்ஸ் வந்து ஆட் பண்ணுறேன். தீந்து போக போது, அதனால நான் அப்படியே எடுத்து போட்டுறேன். இதையும் சேர்த்து இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு ஆல்ரெடி போட்டாச்சு. ஸ்டேஜில் நம்ம வந்து பனங்கிழங்கு இருக்கு இல்லையா, நான் நல்லா வந்து வேக வச்ச பனங்கிழங்கு இந்த மாதிரி துருவி எடுத்திருக்கேன். இந்த துருவலையும் நான் இதோட ஆட் பண்ணிக்கலாம். இது ஆல்ரெடி வெந்தது தான் அப்படின்றதுனால நான் லாஸ்ட்டாக தான் சேர்க்குறேன். ஜஸ்ட் ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கிட்டால் போதும். ஸோ இந்த மாதிரி கலந்து கொடுத்துட்டோம் அப்படின்னா அது என்னன்னு வந்து பசங்களுக்கு தெரியாது, சாப்பிட்ருவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்ததும் சீஸ் வந்து போட்டு சீஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நிறைய சீஸ் போட்டாச்சு. இப்போ கொஞ்சம் இது மெல்ட் ஆகிற வரைக்கும் இதை கலந்துக்கலாம். உங்களுக்கு திக்காக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் பால் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் பால் சேர்க்க போகிறேன். இப்போ ஒரு கரெக்டான ஒரு க்ரீமியான பதத்தில் வந்திருக்கு. பர்ஃபெக்ட். பிரெட் வந்து பட்டர் போட்டு டோஸ்ட் பண்ணிவிட்டு ஸோ இந்த மாதிரி மேலே வச்சுட்டு நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அதில் பனங்கிழங்கு சேர்த்துருக்கேன்னு அவனுக்கும் வந்து தெரியாது. இந்த மாதிரி வேறு வழி இல்லை. ஹெல்த்தியான பொருள்லாம் பார்த்திங்கன்னா தெரியாமல் தான் ஆட் பண்ணி கொடுக்க வேண்டியதாக இருக்குது. பட் டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். எல்லாருக்குமே வந்து ரொம்ப பிடிக்கும். இந்த ரெசிபி வந்து செஞ்சு பாருங்கள். அண்ட் பிரணவ் குட்டிக்கு நம்ம கொடுக்கலாம். அவனுக்கு அந்த டேஸ்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆக்சுவலாக அது வந்து சப்பாத்திலலாம் பண்ணுறதை விட நம்ம இந்த மாதிரி ப்ரெட்டில் டோஸ்ட் பண்ணி சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். அண்ட் இது வந்து சாண்ட்விச் மாதிரி அது மேலே இன்னொரு ப்ரெட் வச்சா கூட அந்தளவுக்கு அந்த ஃப்ளேவர் நமக்கு இருக்காது. ஜஸ்ட் ப்ரெட்டு மேலே அந்த மாதிரி வச்சு சாப்பிட சூப்பராக இருக்கும். ஸோ உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கேன், அடுத்தடுத்து நான் பண்ணுறது எல்லாமே ஒரு சின்ன சின்ன வேலை தான், பட் வந்து கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கும். இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா பச்சை மிளகுங்க, அந்த தட்டில் இருக்கிறது ஃபுல்லாகவே வந்து பச்சை மிளகு வந்து இருக்குது. இது வந்து இந்த பச்சை மிளகோட ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயம் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். ஆக்சுவலாக அதுக்காக தான் நான் இந்த வீடியோலேயே வந்து ஆட் பண்ணுறேன். இந்த பச்சை மிளகுன்றது நம்ம ரொம்ப ரேர் தான், அதிகமாக வந்து எடுத்துக்க மாட்டோம். பட் எங்கே பார்த்தாலும் கண்டிப்பாக அதை வாங்கிக்கோங்க. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். இதில் நிறைய ரெசிபிஸ் கூட பண்ணலாம். இப்போ நான் சிம்பிளாக வந்து அதை நான் மோரில் போட்டு வைக்க போகிறேன். பட் இதில் என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். நாங்கள் ஏற்காடு போயிருக்கும்போது வாங்கிட்டு வந்திருந்தோம். இது ஆக்சுவலாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இது நம்ம உதுத்து அப்படியே காய வச்சு கூட மிளகு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பட் நாங்கள் வாங்கிட்டு வந்த பர்பஸ் வந்து தயிரில் ஊற போட்டு அதுக்கப்புறம் வந்து இது நீங்கள் தயிர் சாதமுக்கு சாப்பிட்டீங்க அப்படின்னா ஊறுகாய் மாதிரி சொல்லப்போனால் அவ்வளோ நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக இந்த மிளகு வந்து நான் இங்கே வந்து தான் ஃபர்ஸ்ட் டைம் டேஸ்ட் பண்ணேன். நான் பச்சை மிளகு சாப்பிட்டதில்லை. அப்படியே நான் அந்த டேஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா அடிக்ட் ஆகிட்டேன். எங்கே பார்த்தாலும் அந்த பச்சை மிளகு வந்து வாங்கிட்டு வந்துடுவோம்.
எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். எடுத்துட்டு இதில் நல்லா திக்கான தயிராக வந்து சேர்த்துட்டு உப்பும் இதோட ஆட் பண்ணி நல்லா வந்து கலந்துட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இது நீங்கள் நல்லா ஒரு 2 நாள் ஊற விட்டு அதுக்கப்புறம் எடுத்து சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். சாம்பார் சாதம்க்கு தயிர் சாதம்க்கு சைட் டிஷ்ஷாக வந்து சாப்பிட்லாங்க. ஊறுகாய் மாதிரி இருக்கும். இன்னும் இதில் வந்து பச்சை மிளகு குழம்பு ரெடி பண்ணலாம், வந்து ஊறுகாய் ரெடி பண்ணலாம். இந்த குழம்பு ரெசிபிலாம் கண்டிப்பாக நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களுக்கு நான் இதில் ஆட் பண்ணி விட்டுறேன். மிஸ் பண்ணாமல் வந்து பாருங்கள். பச்சை மிளகு பற்றி ஜஸ்ட் நான் சர்ச் பண்ணும்போது எனக்கு கிடச்சது பார்த்திங்கன்னா அதில் வந்து அந்த அயன் ரொம்ப அதிகம் அண்ட் வந்து விட்டமின் கே இருக்குது. ரொம்ப முக்கியமாக அசிடிட்டி ப்ராப்ளம் பார்த்திங்கன்னா ரெடியூஸ் பண்ணுவான். அண்ட் இந்த பேட் பாக்டீரியல் க்ரோத்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அதெல்லாம் வந்து ஸ்டாப் பண்ணோம். இன்னும் நிறைய கொடுத்துருந்தாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நமக்கு கோல்டு இருந்தால் கூட அந்த பச்சை மிளகு எடுத்துக்கலாமா, நல்ல ஒரு ரிலீஃப் இருக்குமா. முக்கியமாக ஃபேட் வந்து ரெடியூஸ் பண்ணுமா. நல்லா இருக்குல்ல. ஸோ இந்த மாதிரி நான் இன்னும் நிறைய படித்தேன். பட் இதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக, ஐ மீன் உடனே வந்து புரிஞ்சுது. ஸோ ஷேர் பண்ணுற மாதிரி நமக்கு ஈஸியாகவும் இருந்துச்சு. நான் அதனால் உடனே உங்களுக்கு நான் வீடியோவில் வந்து ஆட் பண்ணுறேன். கண்டிப்பாக பச்சை மிளகு எங்கேயாவது பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணாமல் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். அண்ட் அடுத்தடுத்து அதோட ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு நான் ஆட் பண்ணுறேன். ஸோ இது வந்து நான் மீஷோவில் வாங்கினேன். இது ஐஸ் க்யூப் ட்ரே தாங்க, வேறு ஒன்றும் இல்லை. பட் இது எதுக்காக வாங்கினேன் அப்படின்றத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அவ்வளோ ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயத்துக்காக தான் நான் இதை வாங்கினேன். என்னதாம்மா பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்குறீங்களா? என்னோட அடுத்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நான் எதுவுமே நான் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன், அதனால தான். இல்லைனா நான் அதில் ஆட் பண்ணிடுவேன். நான் ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் வீடியோவில் சேர்க்குறேன். இப்போ நெக்ஸ்ட்டு பண்ணிகிட்ருக்கிறது நான் சொன்ன மாதிரி குட்டி வீடியோவாக தான் இருக்கும். ஏன்னா அந்த மாதிரி சின்ன விஷயம்லாம் நான் ரெடி பண்ணும்போது அப்படியே உங்களுக்கு வீடியோவாக எடுத்துகிட்ருக்கேன். இது வந்து ரோஸ் பெட்டல்ஸ் வந்து நான் தீர பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாகவே நான் வீட்டில் ரெடி பண்ணி பவுடர் பண்ணி வச்சுடுவேன். ஸோ இது நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. அது தீர்ந்து போச்சு. மறுபடியும் வந்து நான் சேம் அதே மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். ஓரளவுக்கு நிழலே காய வச்சு குறைப்பாக வந்ததும் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு காய வச்சுடுங்க. ஸோ இந்த மாதிரி மிக்சரில் நல்லா பொடிச்சு பவுடராக ஜலிச்சு எடுத்து வச்சுக்கலாம். ஸோ பெரிய பீஸாக இருக்கிறத நம்ம டீக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக டீ குடிப்பீங்க அப்படின்னா அந்த ரோஸ் பவுடர் மிக்ஸ் பண்ணி குடிச்சு பாருங்கள், அவ்வளோ நல்லாயிருக்கும் அந்த ரோஸ் டீ. அண்ட் இல்லை நீங்கள் ஹாட் வாட்டரில் ஆட் பண்ணி ஒரு ஸ்பூன் ஹனி சேர்த்து கூட மார்னிங் குடிக்கலாம். அவ்வளோ நல்லது நம்ம எம்டி ஸ்டொமக்கில் குடிக்கும்போது. அண்ட் இந்த பவுடர் வந்து நான் ஃபேஸ் பேக் யூஸ் பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி வந்து சின்ன வேலையெல்லாம் அப்பப்போ ரெடி பண்ணுவேன். இந்த மாதிரி ரோஸ் பவுடர் வீட்டிலே ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நம்ம நிறைய விஷயத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த நெக்கிட்டெலாம் டார்க்காக இருக்குது அப்படின்னா இதை ரெகுலராக தயிர் ஆட் பண்ணி போட்டுட்டு வந்தோம் அப்படின்னா நல்ல ஒரு வித்தியாசம் இருக்கும். ஃபாலோ பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ ஒரு சின்ன வீடியோ தான். அந்த பச்சை மிளகு பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு நான் ஆட் பண்ணேன். அண்ட் ஒரு ஸ்பெஷலான ரெசிபியும் நான் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlog கூட உங்களை மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.